தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஒன் பிளஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பட்ஜெட் ஃபிளாக்ஷிப் அப்படிங்கிறத ஆரம்பிச்சு இப்போ ஃபிளாக்ஷிப்ஸாகவே அவங்களுடைய ஃபோன் வந்து வளர்ந்து நிற்குது விலை அடிப்படையில். மிச்ச விஷயங்களையும் அப்படி தான் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். பட் அதுடைய அடுத்த ஜென்ரேஷனான OnePlus 7 பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் போல ஒரு ஃபோன் இல்லாமல் இந்த முறை 3 ஃபோன்ஸ் வரப்போகுது. எஸ், அந்த 3 ஃபோன்ஸ் என்னென்னா இதோடைய லான்ச் டேட் மற்றும் இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு கிட்டத்தட்ட தெரிய வந்திருக்கு. அது அனைத்துடைய தொகுப்பாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. OnePlus உடைய அடுத்த அப்கமிங் ஃபிளாக்ஷிப் ஃபோனை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். OnePlus 7. ஸோ OnePlus 7 பற்றி பார்க்குற முன்னாடி இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா OnePlus 3 ஃபோன்ஸாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு. OnePlus 7 அந்த மாடல் வந்து எப்பயும் போல இருக்க போகுது. இதை தவிர OnePlus 7 Pro அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து இருக்க போகுது. இதை தவிர OnePlus 7 Proல 5G வேரியன்ட் ஒன்று வந்து இருக்க போகுது. ஸோ மொத்தமாக 3 வேரியன்ட்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க OnePlus. இது பார்த்தோம் அப்படின்னா முதல் முறையாக OnePlus ஒரே நேரத்தில் 3 வேரியன்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். லான்ச் டேட்டை பொறுத்தவரை அஃபிஷியலாக OnePlus இப்போ தெரியப்படுத்தல. பட் ஒரு லீக் ஸ்டர் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது மே 14ஆம் தேதி லான்ச் ஆகும் அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. மே 14ஆம் தேதி குளோபல் லான்ச்சா இருக்க போகுது. ஸோ இந்தியா லான்ச் அன்னைக்கே இருக்கலாம், இல்ல ஒரு நாள் தள்ளி மே 15 போல இந்தியா லான்ச் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும். ஸோ முதல்ல நம்ம OnePlus 7 Pro பத்தி பார்க்கலாம். பிகாஸ் இதுதான் நார்மலான OnePlus உடைய ஃபிளாக்ஷிப் வந்து இருக்க போகுது. 5G மாடல் அது வர லேட் ஆகும். ஸோ அதை நம்ம ஒரு பக்கம் வந்து வச்சிடலாம். ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில் OnePlus 7 Proல 6.67 இன்ச் AMOLED டிஸ்பிளே வந்து இருக்க போகுது. பட் இதுல என்ன பண்ண போறாங்க அப்படின்னாக்கா இந்த முறை சாம்சங் உடைய ஃபிளாக்ஷிப்ஸ் மாதிரி முதல் முறையா OnePlusல எட்ஜ் டு எட்ஜ், அதாவது அந்த கார்னர்ஸ் போனுடைய எட்ஜஸ் வரையும் டிஸ்பிளே இருக்கிற மாதிரி கொண்டு வர போறாங்க. இது OnePlusல முதல் முறையா இப்பதான் வருது அப்படிங்கிற நம்ம இங்க வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இதை தவிர டிஸ்பிளேக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம இருக்கிற மாதிரியான நாச்சோ இல்ல பஞ்சோலா அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இவங்க பாப்அப் அந்த ட்ரெண்டை வந்து எடுக்கிறாங்க. பாப்அப் கேமராஸ் அப்படிங்கிறது OnePlusக்கு புதியது இல்லை. பிகாஸ் இவங்களுடைய சிஸ்டர் பிரதர் கன்சர்ன்ஸா இருக்கிற ஆல்ரெடி விவோ இதை வந்து ரொம்பவே செம்மையா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்காது. ஸோ அது வந்து நம்ம வந்து கண்டிப்பாகவே வந்து சொல்ல முடியும். ஸோ பாப்அப் கேமராவோட தான் OnePlus 7 Pro வரப்போகுது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எக்கச்சக்கமான கேஸ் லீக்ஸ் வந்து அஃபிஷியலாகவே நம்மளால பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாகவே பாப்அப் கேமரா தான் OnePlus 7ல வந்து இருக்க போகுது. இதே தவிர ப்ராசர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சொல்லவே தேவையில்ல. Snapdragon 855 ப்ராசரோட இது வந்து வரப்போகுது. 8GB வரைமான ரேம் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற போல் நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு. Android Pie அடிப்படையாக கொண்டு வந்து ஆக்சிஜன் வாய்ஸோட தான் வந்து வரப்போகுது. இதே தவிர கேமராஸ் பேக்ல பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் கேமராஸோட OnePlus 7 Pro வந்து வரும் அப்படிங்கிறப்ப நமக்கு தெரிய வந்திருக்கு. இதுலையும் பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சலா இருக்கும் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த 48 மெகா பிக்சல் கேமரா கிரேஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு குறையிற மாதிரி நமக்கு வந்து தெரியல. எக்கச்சக்கமான மேனுஃபேக்சரர்ஸ் இது ஒரு மிகப்பெரிய விற்பனை புள்ளியாக கூட வந்து பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னா அது வந்து மிக இல்லை. 2 கேமராஸ் பார்த்தோம் அப்படின்னா வைட் ஆங்கிள் சென்சார் ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதே தவிர OnePlus 7 ஸோ இதுதான் பேஸ் மாடலாக வந்து இருக்க போது OnePlus உடைய இந்த வருடத்துக்கான ஃபிளாக்ஷிப்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த OnePlus 7ல பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். 6.5 இன்ச் டிஸ்பிளே வந்து இருக்கும். மேலும் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD டிஸ்பிளேவாக இருக்கும் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அதுவுமே வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இதே தவிர இதில் மிகப்பெரிய காம்ப்ரமைசஸ் வந்து இருக்க போகிறதுல OnePlus 7க்கும் 7 Proக்கும் சேம் Snapdragon 855 ப்ராசர் தான் இருக்க போது. ரேம் ஒரு 2GB கம்மியாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். பாப்போம் அது எப்படி போகுது அப்படிங்கிறத. இதே தவிர OnePlus 7ல பார்த்தோம் அப்படின்னா இதுவரையும் OnePlus கொடுக்காத அளவு மிகப்பெரிய அளவு பேட்டரி வந்து கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. 4000 mAh பேட்டரியோட OnePlus 7 வந்து வரும் அப்படிங்கிறப்ப நமக்கு தெரிய வந்திருக்கு. மேலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் அவங்களுடைய அந்த வேர் டேஷ் சார்ஜிங் எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி ஆல்ரெடி நிறைய டெக்னாலஜிஸ் வந்து இருக்கு. ஸோ சூப்பர் ஃபாஸ்டான சார்ஜிங் ஒன்று வந்து கொண்டு வர போறாங்க. இது 40 வாட்ஸுக்கு மேலே இருக்கிற அந்த அளவுக்கான அவுட்புட் வந்து இருக்கும் அப்படிங்கிறப்ப நமக்கு தெரிய வந்திருக்கு. இதுக்கு என்ன பேர் வைக்க போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரல. ஸோ அதை வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் OnePlus 7, 7 Pro, 7 Pro 5G. ஸோ 3 வேரியன்ட்ஸ் வந்து வரப்போகுது. இதில் விலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கண்டிப்பாகவே கடந்த விட OnePlus 6T விட OnePlus 7 விலை அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில் 7 Pro அப்படிங்கிறது அதை விட விலை அதிகமாக இருக்கும். 7 Pro 5G அப்படிங்கிறது கண்டிப்பாகவே OnePlus உடைய CEO ஆல்ரெடி ஒரு விஷயத்தில் சொல்லியிருந்தது போல நார்மல் வேரியன்ட்ஸை விட $200-300 அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு 50,000 அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டை வந்து OnePlus இந்த முறை வந்து பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பட் விலை ரொம்ப அதிகமாக்கிட்டு போகிறது OnePlusக்கும் அவ்வளோ நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ போகோ அப்படிங்கிற ஒரு காம்படிட்டர் இந்தியாவுக்கு குறிப்பாக வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ OnePlus 7 உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, எந்த விலைக்கு இவங்க பேஸ் மாடல் லான்ச் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. வரப்போற OnePlus உடைய ஃபிளாக்ஷிப்பை பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். முன்கூடிய டெக்ஸ் அடையாளம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.